நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஆனாலுமே ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை பெற முடியாததால ஆளுநர் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. இதனால கடந்த 4 நாட்களாக தமிழக அரசியலிடையே பரபரப்புமே ஏற்பட்டிருந்தது. யார் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எகிரி இருந்தது. இந்த சூழலை பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் மரியாதை நிமித்தமாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார். அந்த புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்கள்ல பலராலுமே ஷேர் செய்யப்பட்டது. அதே நேரம் திமுக மற்றும் அதிமுக 2 கட்சிகளுமே கூட்டணி சேர பேச்சுவார்த்தை நடப்பதாக செய்திகள் வெளியாச்சு. இது அரசியல் வட்டாரம் மட்டும் இல்ல, தமிழக மக்களையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. இதனை வைத்து சிலர் இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ரஜினி சார் தான் காரணம் அப்படின்னு தவறான செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ரஜினி சாருடைய மேனேஜரான ரியாஸ் தன்னுடைய எக்ஸ் தளத்துல இதற்கு விளக்கமுமே கொடுத்திருந்தாரு. அவர் சொல்லும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுமே 42 ஆண்டு கால நண்பர்கள். நட்பு ரீதியாக திரு ஸ்டாலின் சார் அவர்களை சந்திச்சிருக்காரு. இதுல எந்த ஒரு அரசியலுமே கிடையாது. இதனை மீடியா தேவையில்லாம வேற மாதிரி எதையும் பரப்பாதீங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சோ இந்த ட்வீட் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா நேற்று தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்று விட்டார். முதல்வராக பதவியேற்ற தளபதி விஜய் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே வாழ்த்து தெரிவித்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.